அம்மா தீரர் சத்யமூர்த்தி ஃப்ரீடம் ஃபைட்டர் இருக்கார் இல்லையா, அவர் வந்து நமக்கு ரிலேட்டிவ்னு நீ சொல்லியிருக்க. எனக்கு கொள்ளு தாத்தா, உனக்கு பெரிய தாத்தா, பெரிய தாத்தா எங்க அப்பாவுக்கு பெரியப்பா அப்படின்னு நீ சொல்லியிருக்க இல்லையா. ஸோ அவரோட டெத் ஆனிவர்சரி இப்போ வருது, மார்ச் 28 இந்த மாதம். 1943 அவர் போனது. ஆமாம், 1943. ஸோ பல தடவை அவர் வந்து நாட்டுக்காக போராடி பிரிட்டிஷ் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கிறதும் நீ சொல்லியிருக்க. பட் பிரிட்டிஷால் ஒரு வாட்டி அரெஸ்ட் ஆகி அவர் அடிக்கப்பட்டு தான் அவர் வந்து அந்த இன்ஜுரியில் தான் அவர் காலமானார்னு சொல்லியிருக்கார். ஸோ பீயிங் ஹிஸ் டெத் ஆனிவர்சரி, என்ன அந்த விஷயம்? அதாவது நிறைய ஜெயிலுக்கு போயிருக்கார், நிறைய விஷயங்களுக்காக 6 மாதம் 9 மாதம்னு போயிருக்கார். கடைசியில் 1942 ஆகஸ்டில் வந்து பாம்பேயில் குவிட் இண்டியா மூமெண்ட், அதாவது வெள்ளையனே வெளியேறு, அதை பற்றின துண்டு பிரசுரங்கள் எல்லாம் கையில் வச்சுட்டு காமராஜும் கூட போனார். அதுக்கு அங்கே போயிட்டு அட்ரஸ் பண்ணிவிட்டு இவன் ரிட்டர்ன் ட்ரெயினில் வரச்ச அரக்கோணத்தில் இப்போ வெள்ளைக்காரன் இவாளை அரெஸ்ட் பண்ண வந்துட்டான். அப்போ அந்த துண்டு பிரசுரத்தோட காமராஜரை தப்பிக்க வச்சுட்டான். ஏன்னா அது வெளி உலகத்துக்கு தெரிவிக்கப்படணும்ட்டு. அப்புறம் இவாளை வந்து ஒரு ட்ரக்கில் ஏற்றி காத்தால 7 மணிக்கு ஏற்றி அழிச்சுட்டு போனவன் அமராவதி ஜெயிலுக்கு ராத்திரி 7க்கு மேலே ஆயிடுப்பான். அமராவதினா அது மகாராஷ்டிராவில் இருக்கு. அங்கே போறச்ச ஒரு தண்ணி கூட கொடுக்கல, வழியில ஃபுல் பட்டினி, கொலை பட்டினி. அப்போ அங்கே போனோன்னா நேர செல்லுக்குள்ள அடைக்கிறச்சு. அப்போ வந்து சவுத் இந்தியா டு நார்த் இந்தியா நிற்க வச்சே மாடுகள் எல்லாம் அடைச்சி கூட்டின்னு போவோம் பாரு, அந்த மாதிரி ட்ரக்கு. அங்கே போனோடனே இவர் அப்போவே ரொம்ப ரொம்ப ஹெல்த் போயிடுது. இப்போ ப்ளீடிங் பைல்ஸு, டயபெட்டிக்கு, உடம்பு பார்த்துக்காம நாட்டுக்காக இப்போ மீட்டிங்னு போயிட்டு இருப்பார். அதில் எல்லாத்துக்கும் காமராஜரும் கூட இருப்பார். அதில் அங்கே அமராவதி ஜெயிலுக்குள்ள இப்போ நாங்கள் போக மாட்டோம், ஒரு டீ பன்னு கொடுங்க, அது சாப்பிட்டுட்டு போகிறோம்னு கேட்டதுக்கு வெள்ளைக்காரன் வந்து இப்போ எங்களால் ஏற்பாடு பண்ண முடியாது, கால வேளை ஏதானு பண்ணுறோம், இப்போ முதல்ல உள்ளே போய் அடைக்க பார்த்துருக்கான், கத்தி இது பண்ணியிருக்கான். இவன் திருப்பியும் ப்ரொடெஸ்ட் பண்ண உடனே பன்னு டீன்னு ஏதோ சொல்லி கத்தினோடனே கண்ணா அப்படின்னான்னு லத்தி சார்ஜ் பண்ணதில் அவருக்கு ரிப்பில் அடிபட்டு வலை உடஞ்சி கொடுத்து, அதோட லிங்கான ஸ்பைனும் பாதிக்கப்பட்டிருது. அதையும் உடனே அட்டன் பண்ணலை. ஒரு வாரம் கழிச்சு அங்கே இருக்கிற இர்வின் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணான். அங்கே இன்னும் மோசமாச்சு நிலைமை. வெள்ளைக்காரன் எப்பயுமே உடம்பு ரொம்ப இதாச்சுனாக்கா அவளை ரிலீஸ் பண்ணிடுவான். அந்த மாதிரி ரிலீஸ் பண்ண உடனே இவ குடும்பத்தார் கொண்டு வந்து இங்கே நம்ம ஜிஹெச் மெட்ராஸ் அதில் அட்மிட் பண்ணான். அந்த 27ஆம் தேதியும் என்னமோ இவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சில பேர் வந்து பார்க்க வந்தாலும். அப்போ இவர் சொன்னாலாம், எனக்கு 2 ஆசை. ஒன்று, நம்ம தேசத்தோட பூர்ண சுராஜ்யம், அதை நான் காதில் கேட்டு நம்ம தேசிய கொடி எல்லா இடத்துலையும் பறக்கணும், அதை பார்க்கணும். என் பொண்ணு கல்யாணம், அது 2ஐயும் நான் பார்க்கணும். ரெண்டுமே நடக்கல. அன்னைக்கு ராத்திரி 1 மணிக்கு அவர் உயிர் பிரிஞ்சிருது. ஸோ பியாண்ட் ஹிஸ் பாவர்ட்டி, ஹெல்த்து எல்லாத்தையும் தாண்டி நாட்டுக்காக போராடி அந்த நாட்டுக்காகவே உயிர் விட்டுருக்காரு இவரும். அது மாதிரி தலைவர்லாம் இப்போ கிடைக்காது. அந்த சத்யமூர்த்தின்ற தேசிய தலைவர் குடும்பத்தில் பிறக்கிறதுக்கு நம்ம எல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஜெய் ஹிந்த்.